அருமை சொந்தங்களே, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்கின்ற அளவுல தாத்தா பாட்டி ஒரு பக்கம், அப்பா அம்மா குழந்தைகள் ஒரு பக்கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இந்த நாகரிகமான உலகத்துல சமூக வலைதளம் வந்த பிறகு நிறைய பேர்த்த நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட கிடைப்பதில்லை. தொலைபேசியில பேசுறோம், வீடியோ கால்ல பாக்கிறோம். அதையெல்லாம் இந்த பொங்கல் பண்டிகையோ தினத்தன்று நாம் நம்மளை வச்சுக்கணும், நினைவு கொள்ள வேண்டும். நாம் திரும்ப பழைய கலாச்சாரத்திற்கு போவதற்கான இதை ஒரு உந்துதலாக எடுத்துக் கொள்ளணும். பொங்கல் பண்டிகை என்பது 4 பேர் சேர்ந்து வைப்பதை விட எல்லோரும் அழைத்து, உற்றார் உறவினரை அழைத்து அந்த பொங்கல் பண்டிகையை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை, வைராகியத்தை நாம் எடுத்துக்கணும். திரும்ப குடும்பங்கள் எல்லாம் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியாக சிதறுண்டு சின்ன சின்ன குடும்பங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில அதை பெரும் குடும்பமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 60% அர்பனைசேஷன், 60% மக்கள் நகரத்திலும் 40% மக்கள் கிராமத்திலும் வாழ்றாங்க. இது கிராமத்து பண்டிகை என்று சொல்வதை விட தமிழர் பண்டிகை. அதனால் நகரத்தில் இருந்தாலும் கூட, அபார்ட்மெண்ட்ல நாம் இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொங்கல் பண்டிகையை மஞ்சளோடு மிக அற்புதமாக அந்த பொங்கல் பண்டிகையை அபார்ட்மெண்ட் கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்வது நம்முடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். சொல்லிக் கொடுக்கலினா அந்த கலாச்சாரம் என்பது இந்த தலைமுறையோடு அழிந்துவிடும். தமிழ்நாட்டில் வீர மிகுந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க முதல் ஜல்லிக்கட்டு. 2 மாத காலம் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். நேற்று எங்களுடைய தோட்டத்தினுடைய மாடு தீரன் மாட்டையும் நேற்று ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். 2 மாத காலம் எங்களை விட்டு பிரிந்து எங்களுடைய மாடு எல்லா ஜல்லிக்கட்டிலும் பங்கேற்று விட்டு 2 மாதம் கழித்து நம்முடைய தோட்டத்துக்கு திரும்ப வரும். அந்த மாடு செல்லும் பொழுது எல்லோருமே ஒரு துளி கண்ணீரோடு அனுப்பி வைத்தோம். 2 மாதம் எங்களோடு இல்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட அந்த மாட்டினுடைய விளையாட்டு இடம் என்பது ஜல்லிக்கட்டு மைதானம் என்பதை தெரிந்து அனுப்பி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அந்த ஜல்லிக்கட்டை கூட்டிட்டு போகணும். அந்த பாரம்பரிய விளையாட்டை பார்க்க வைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குன்னா கூட்டம் இல்லாத ஒரு ஜல்லிக்கட்டு கூட்டிட்டு போகணும். நம்முடைய குழந்தைய சென்னையில் இருந்தாலும் கூட, பெரிய நகரத்தில் இருந்தாலும் கூட ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை காட்டணும். எப்படி அந்த காளையை பாசமாக வளர்க்கின்றார்கள், எப்படி அந்த மாட்டிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இந்த பகுதியில் குறிப்பாக திருச்சி, மானாமதுரை இந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம், மதுரை பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அருமையான சாப்பாடு. காலையில கேழ்வரகு களியை கொடுப்பாங்க. அந்த மாட்டை தினமும் குளிப்பாட்டுவாங்க. 2 முறை பார்த்துக் கொள்வார்கள். அந்த மாட்டை வணங்கிவிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு அதையெல்லாம் ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் அந்த குழந்தைக்கு வரும். அதனால் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஆண்டு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்து ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு குழந்தையை கூட்டிட்டு போய் காட்டுங்க. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி, அந்த இளம் வீரர்கள் மிக திறமையாக நம்முடைய ஜல்லிக்கட்டு மாட்டை மிக லாகுவாக பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் எப்படி இந்த தமிழ் வீர பாரம்பரியம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை தாண்ட தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வந்த பொழுது அது ஒரே நாளில் 3 அமைச்சரவையில அதற்கான ஒப்புதலை பெற்று அதற்கான அரசாணையை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் பேசி மறுபடியும் நமக்கான ஜல்லிக்கட்டை நமக்கு கொடுத்த பெருமைக்குரியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு மேடையின் மீது தலைவர்கள் இருக்கின்றார்கள். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருந்தார். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்தியில இணையமைச்சராக பொறுப்பில் இருந்தார். இந்த தலைவர்கள் எல்லாம் நமக்காக போராடி டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்து ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவை ஒருங்கிணைத்து மத்தியில 3 அமைச்சரிடம் பேசி 3 அமைச்சரை ஒரே நாள் அரசாணையை பெற்று அந்த பெருமையை கொடுத்திருக்கின்றார்கள். மிக தைரியமாக இந்த ஜல்லிக்கட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இந்த அற்புதமான நாளில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அருமை சொந்தங்களே, என்னை கரும்பு வளர்க்கிறவங்க பாருங்க, ஒரு பொங்கல்ல எத்தனை பேருக்கு லாபம் பாருங்க. ஒரு பொங்கல் பானை செய்யக்கூடிய நம்முடைய குயவர் சகோதரருக்கு இன்னைக்கு லாபம் இருக்கு. அவங்க இந்த பொங்கல் நாம் வைத்து இத்தனை பானை நாம் வாங்கி வீட்டுல திரும்ப இந்த பானையை கொண்டு வந்தால் தான் நம்முடைய குயவர் சகோதரர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. மஞ்சளை பாருங்க, விவசாய பெருமக்களுக்கு ஈரோட்டிலிருந்து தமிழகத்தினுடைய பல பகுதியிலிருந்து மஞ்சள் வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெரிய அளவுல பொங்கல் திருவிழாவை நம்ம கொண்டாடும். கரும்பு பாருங்க, தஞ்சாவூர் பகுதி, தமிழ்நாட்டினுடைய டெல்டா வேறு பகுதியிலிருந்து கரும்பு நாம் சாகுபடி பண்ணி பொங்கல் அன்னைக்கு நாம் எல்லோரும் ஒரு கரும்பாவது நம்முடைய வீட்டிலே வைத்து சாமி கும்பிட வேண்டும் என்று யோசித்து பார்த்தீங்கன்னா 2,22,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. அத்தனை கரும்புகளை கொள்முதல் பண்ண முடியும். அதனால் இந்த பொங்கல் மூலமாக நாம் ஒரு பாரம்பரியத்தை கொண்டாடுவது மட்டுமல்ல, இத்தனை விவசாய பெருமக்களுக்கு இத்தனை நல்ல விஷயங்களை நாம் செய்து கொடுக்கின்றோம்.
அவங்களையும் ஊக்கப்படுத்துறோம். ஆடு மாடு இந்த காளை வளர்ப்பதெல்லாம் இந்த நேரத்தில் இது அரசியல் மேடை இல்லை, இருந்தும் நான் சொல்லுகின்றேன், ஒரு காளை வளர்க்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் அந்த காளையை வளர்க்கறதுன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 2021 சொல்லி இருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் காளை வளர்ப்பவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம். இப்ப நான் எப்படி திமுக எனக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கணும்னாங்க, மாசம் 1000 ரூபாய் கணக்கு போட்டா திமுக எனக்கே 48,000 ரூபாய் கொடுக்கணும். யாரெல்லாம் காளை வளர்க்கிறாங்களோ எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்படி சொல்லிவிட்டு 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, அவங்களுடைய ஆட்சியே முடிய போகுது. காளை வளர்ப்பவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் எப்படி பொங்கல் வைக்கிறாருன்னா, அவருடைய பொங்கல் நாம் பார்த்திருக்கிறோம். பொங்கல் பானை இருக்கிறது, கீழே பஞ்சு இருக்குது, லைட் மாதிரி ஏதோ ஜிமிக்கியா கலர் கலரா லைட் மாதிரி இருக்குது. இதான் அவங்க வைக்கக்கூடிய பொங்கல். ஆனா இங்கதான் 1008 பொங்கல் பானையில சூரிய பகவானை பார்த்து நம்முடைய சகோதரிகள் இங்கே பச்சரிசியோடு வந்து இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு கலர்ந்து இந்த பொங்கல் விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில் ஆண்டவன் நல்ல ஒரு புத்தி கொடுக்கணும், காளை வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கணும். முதலமைச்சர் எல்லா தேர்தல் வாக்குறுதி 505 கொடுத்திருக்கிறாரு, எல்லா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும். நம்முடைய மகளிருக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கணும், இப்ப இல்லாம இருக்கிறாங்க. அதையெல்லாம் கூட இந்த பொங்கல் விழாவில் முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுதலாக மேடையின் மீது சொல்லுகின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும், இந்த பொங்கல் விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 1008 பொங்கல் பானையினுடைய உரிமையாளர்கள் 1008 குடும்பம் வந்திருக்கிறாங்க, 1008 குடும்பத்தினுடைய தலைவிகள் வந்திருக்கிறாங்க, 1008 தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க, 1008 பேர் அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு வந்து பொங்கல் வச்சு காட்டுறாங்க. அதனால இந்த 1008 பொங்கல் பானையினுடைய தாய்மார்களுக்கும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய மொத்த குழுவுக்கும், குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கும், பெரிய அளவில் வந்திருக்கக்கூடிய வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள், இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து